இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒயிட் ஆர் ப்ரௌன் கலர் மஷ்ரூம் எடுத்துக்கோங்க. நான் ப்ரௌன் கலர் மஷ்ரூமை சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சூடானதும் பிரிஞ்சி இலை ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விடலாம். மீடியம் சைஸில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 தக்காளியை பெரிய பெரிய பீஸாஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கிறேன். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி இந்த தக்காளி பேஸ்ட்டை வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையும் இது கூட சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மஷ்ரூமை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாம ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். தக்காளி நல்லா கொதிச்சு நிறம் மாறி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மஷ்ரூம் அது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். மஷ்ரூமில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூமை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் மட்டும் ஆட் பண்ணிட்டு மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி தக்காளியோட பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால காரம் ரொம்ப சரியாக இருக்கும். மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக வெங்காயத்தால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவியை இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ்னு எல்லாத்துக்கூடையும் சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக சப்பாத்திக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்ச கிரேவியில் பாதியை எடுத்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்கிற கிரேவியில் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு பெருசாக சைட் டிஷ்லாம் எதுவும் தேவைப்படாது. வத்தல் வடகம் இருந்தாலே போதுமானது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு பருக்கு கூட மிச்சம் வைக்காமல் அப்படியே சாப்பிட்ருவாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.